2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த வேளையில் சமூக வலைதளங்களில் அரசியல் தலைவர்கள் குறித்து பல போலி செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் தீபம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதாக பகிரப்பட்ட தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. திமுக இருக்கும் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசமாக பேசியதாக ஒரு நியூஸ் கார்டு வைரலானது. ஆனால் இது முற்றிலும் எடிட் செய்யப்பட்ட போலியான நியூஸ் கார்டாகும். உண்மையில் திருப்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதில் திமுக தான் ஓஜி என்று அவர் பேசிய செய்தியை மாற்றி இத்தகைய போலி தகவலை பரப்பியுள்ளனர். அதேபோல் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றினால் பசி பஞ்சம் தீர்ந்து விடுமா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதாக மற்றும் ஒரு சன் நியூஸ் கார்டு பகிரப்பட்டது. ஆய்வு செய்ததில் அந்த நியூஸ் கார்டில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் வழக்கமான சன் நியூஸ் பாணியில் இல்லை என்பது தெரிய வந்தது. உண்மையில் திருச்சியில் அவர் ஆற்றிய தேர்தல் பிரச்சார உரையை திரித்து இந்த போலியான நியூஸ் கார்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் தரப்பிலும் இது போலி என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திமுக தரப்பு மட்டுமன்றி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா குறித்தும் தவறான தகவல் பரப்பப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா அகற்றப்படும் என்று அவர் கூறியதாக ஒரு செய்தி பரவியது. இதனை ராஜன் செல்லப்பா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அண்ணாவின் கொள்கை வழி வந்தவன் நான் என்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க விஷமிகள் பரப்பும் செய்தி இது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குகளை பெறுவதற்காக மத ரீதியிலான மோதல்களை தூண்டும் வகையில் இத்தகைய போலி செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. எனவே சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம்.